கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 3 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஜெபம் செய்வோம். கிருபை நல்ல பிதாவே, நல்ல நாளுக்காய் துதிக்கிறோம், இந்த வார்த்தைக்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு உடைய ஜனத்தோடு இடைபடுவதற்காய் கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவே. உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன். மனம் ஒரு குரங்கு என்று பொதுவாக சொல்வார்கள். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டு அது உறுதியற்ற நிலைமையிலே தங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் வாழும்போது எந்த ஒரு காரியத்தையும் சரியான ஒரு முடிவை, தீர்மானத்தை எடுக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். நிதானம் இல்லாமல் நடப்பார்கள். அவர்கள் ஒன்றை எடுப்பார்கள், செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள், கொஞ்ச காலத்தில் அதை விட்டு விடுவார்கள், அதில் உறுதியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சிலர் தங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்களிலே உறுதியாக இருப்பார்கள். எப்படி என்றால், தான் ஒரு IAS படித்து கலெக்டர் ஆக வேண்டும் என்று ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அந்த தீர்மானத்திலே தன்னை நிலைநிறுத்தி கொண்டு அதற்குரிய பிரயாசங்கள் பட்டு முயற்சி செய்து கடின உழைத்து ஆண்டவர் கர்த்தர் தந்த ஞானம் அறிவை கொண்டு அந்த இலக்கை அடைந்து அவர்கள் மேலே போய்விடுவார்கள். ஆனால் இங்கே ஒரு உறுதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை உறுதியாக பற்றி கொண்டவன். யாரை உறுதியாக பற்றி கொண்டவன்? மனிதனையோ அல்லது தன்னுடைய சுய நம்பிக்கை அல்ல, ஏதோ ஒரு தத்துவத்தையோ அல்லது ஒரு கொள்கையோ அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டவன். தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் ஒரு பக்கம் உண்டு, தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாக என்று தங்களை சொல்லக்கூடியவர்களும் உண்டு. ஆனால் தெய்வ நம்பிக்கைக்குள் இருக்கிறவர்கள் தாங்கள் நம்புகிற தெய்வத்தின் மேல் உறுதியாக இருக்கிறார்களா என்று, அது யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவர் அல்லாதவரா என்ற நிலைமை அல்ல, அந்த உறுதித்தன்மை இருக்கிறதா என்று சோதித்து பார்த்தால் சில சமயம் உறுதித்தன்மை இராது. தங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம், பிரச்சனைகள், சோதனை, கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்காரு, தெய்வம் இருக்காரா இல்லையாங்கிற கேள்விகளுக்குள்ளாம் போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தரை நம்புதல் என்பது ஒரு புறம், அவரை உறுதியாக நம்புவது என்பது இன்னொரு புறம். அவரை உறுதியாக ஒருவர் பிடித்து கொள்வார் என்றால் அவருடைய வாழ்க்கையை தேவனால் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிக்கத்தான் செய்வார். அவருடைய ஆவி, ஆன்மா, சர்வம், அதோடு மாத்திரமல்ல அவனுடைய தொழில், வருமானம் எல்லாவற்றிலும் செழிக்கத்தான் செய்வான். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்யம் கனமும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவரை உறுதியாக பிடித்து கொண்டு அவருடைய வழிகளில் தன்னை உட்படுத்தி கொண்டால் தான் முடியும். நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லலாம், ஆனால் அவருடைய வழிகளுக்குள் தன்னை உறுதியாக வைத்து கொள்ளணும். ரூத்தின் புஸ்தகம் 1:18
ரூத்தை குறித்து சொல்லப்படும் ஒரு மோவாபியத் ஸ்திரீ. அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு மாமியார் பார்க்கிறாள், சொல்லி பார்க்கிறாள், உன் வாழ்க்கைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாதென்று. ஆனால் ரூத் மாமியை அல்ல, நம் மாமி வணங்குகிற தெய்வம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவள் தன் தெய்வமாக கொண்டபடியினால் அவள் சொல்கிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன். அதராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்ததற்கு காரணமே நம்மை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக வந்தார், சிலுவையில் மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதுக்கு நாங்கள் சாட்சி, இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு. ஏன் அவரை உறுதியாக பிடிக்கிறோம்? பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார், நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கை தந்திருக்கார், மரணத்தின் மேல் நம்பிக்கை தந்திருக்கிறார், அதிகாரப்படுத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், சுகப்படுத்தியிருக்கிறார். ஐயா, அவருடைய தழும்பலால் குணமாகிறோம் ஆன்மாவிலும் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். ஆவே அவர் ஊழியக்காண்டிய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சுக வாழ்வும் உண்டு. உறுதியாக பிடித்து கொள்ளணும், உறுதியாக அவரை விசுவாசிக்கிறோம். அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில எந்த விதத்திலும் குறைபடாதபடிக்கு உறுதியாக இருந்தால் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னை விசுவாசிக்கிற எவரையும் ஆண்டவர் கைவிடலை. ராகாப் அடிக்கடி நான் சொல்லுகிற உதாரணம். ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்தாள். அவள் குறித்து வேதம் சொல்லுவது, அவள் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, வேசித்தனம் உள்ள வேசி என்று குறிப்பிட்டு சொல்லுகிறது. ஆனால் யாராய் இருந்தாலும் தன்னை விசுவாசிக்கிறவர்களை தேவன் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே அவள் தேவனை, மெய் தெய்வத்தை விசுவாசித்தார். ஆண்டவர் அவளை தன் சந்ததியிலே கொண்டு வருகிற அந்த மரபுக்குள், தலைமுறைக்குள் அவளை கொண்டு வந்து விட்டார். ஐயா, அவள் வேத்தியாய் இருந்தாள், கர்த்தரை விசுவாசித்தாள். அதற்கு பின்பு அவள் அந்த தொழில் செய்யவில்லை. புரிந்து கொள்ளணும். அதற்கு பின்பு அவள் தன் வாழ்க்கையை தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு அவள் வாழ்ந்தாள். அதனால்தான் அவளுடைய மகன் போவாஸ் பிரமாணத்தின்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாராய் இருந்தாலும் அவர்களை ரட்சிக்கிறவர். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள், குற்றம் சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது மேல் கல்லெறிய கடவன். அப்படியானால் அவளை நோக்கி அவர் சொல்லும்போது, நீ போ,
இனி பாவம் செய்யாது. எந்த ஒரு தொழிலும் பாவத்துக்கு ஏதுவாக இருந்தால், என்னிடத்தில் ஒரு சகோதரி ஒரு தடவை கேட்டார்கள், சினிமாக்காரர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சரி, நல்லது, நடிகர்கள் நடிகைகள் நல்ல காரியம், மறுபடியும் அவர்கள் அந்த தொழிலை செய்வதில் என்ன தவறு என்று கேட்டார்கள். ஏன் மறுபடியும் அவங்க நடிக்க போனான்னா அது அவங்க தொழில், அதை நடிக்கிறதுல என்ன இருக்கு? ஒரு டைரக்டர் திரும்ப போய் டைரக்ட் பண்ணுறதுல என்ன தவறு இருக்கு அப்படி என்ற ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டார்கள். அது தொழில்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரே ஒரு பதில் சொன்னேன், பால் உணர்வை தூண்டுகிற எந்த தொழிலும் பாவமே. மனிதனுக்குள் இச்சையை தூண்டக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பாவமே. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவிக்கு பரலோகம் கிடையாது. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லப்பட்ட காரியம், அந்த உறுதித்தன்மை நமக்குள்ள இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தில், அவள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபமனிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது என்ன அப்போஸ்தலருடைய உபதேசம்? 40ஆம் வசனம், இன்னும் அநேக வார்த்தைகளும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்க. ஏவிஎம் ராஜன்கிற நடிகர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் முழுவதும் கிறிஸ்துக்கென்று வேறு பிரிந்து வந்தார். இன்றைக்கு இருக்கிறார். அவரிடத்தில் உங்களுடைய சினிமா வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற அந்த சாக்கடை குறித்து ஏன் என்னிடத்தில் கேட்கிறீர்கள் என்று சொல்வார். அந்த அருவருப்பான அக்கிரமமான வேசித்தனம் நிறைந்த அந்த தொழிலை குறித்து ஏன் என்னிடத்தில் கேட்க என்று கேட்கிற ரட்சிக்கப்பட்ட நடிகனும் உண்டு. என்று ஏது என்னை ரட்சித்தார் என்று சொல்லிவிட்டு சினிமாவுக்குள்ள போய் நடிக்கிற நடிகனும் உண்டு. ஜாக்கிரதை. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வாருங்க. நாங்கள் மிக்சரி ஊழியத்தில் போகும்போது மிக்சரிகள் எங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்பார்கள். சாராயம் காற்று அவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்து விட்டார். இப்போ அவர் என்ன தொழில் செய்ய முடியும்? வருமானம் வேணுமே. எவ்வளவு வேற தொழில் இல்லை. அவர்களுக்கு சில அடிப்படை நல்ல தொழில், வருமானம் வரக்கூடிய தொழில்களை பயிற்சி கொடுக்க சொல்லி அதை அவர்களுக்கு பயிற்றுவித்து அதன் மூலம் அவர்கள் வருமானத்தை ஈட்டி தான் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அந்த நடத்தி கொண்டிருந்த பாரு சாராய ஒளியில விட்டு விலகி கிறிஸ்துவுக்கென்று வேறு பிரிந்து அதிலே அவர்கள் நல்ல தொழிலை செய்து கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் சந்தோஷமாக உறுதியோடு அவர்கள் குடும்பம் தேவனை ஆராதிக்கிறது. அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அப்பதான் சமாதானம் இருக்கும். அப்பதான் பூரண சமாதானம் அந்த உறுதியில் இருக்கும்போது இருக்கும். விலகி வாழ தேவன் உதவி செய்வாரா? எதை விட்டு விலகணும்? மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். வேசித்தனத்தை விட்டு விலகு.
வாக்குவாதத்தை விட்டு விலகு. வேறு எதை விட்டு விலகுனியா? நெருக்கொண்டு சொத்ததுக்கு விலகு, ரத்தத்துக்கு விலகு. விலகி ஓடணும். அதே சமயம் ஆண்டவருடைய நாமத்தினால் நற்கிரிகளை சேரவளாக இருக்கும். அதிலே உறுதியாக. அதைத்தான் ஒன்றை நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். யோபுடைய புஸ்தகத்தில் யோபை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி அது நமக்குள் இருந்தால் நல்லது. யோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதில் சொல்லப்பட்டது என்ன? 4:6 பாருங்கள். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும். யோபை ஏன் ஆண்டவர் வேலை அடைத்தார்? யோபை ஏன் 2 மடங்கு ஆசீர்வதித்தார்? தேவ பக்தியில் உறுதி. தேவன் பேர் பக்தி இருக்கு. தேவ பக்தியில் உறுதியாக இருந்தால் அவபக்தி எப்படி உங்களிடத்திலே வரும்? எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர் இயேசு பரிசுத்தர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணு. பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர். அவர் பாவ மன்னிப்பை அருளுகிறவர், பரிசுத்த ஆவியை தருகிறவர். கிருபை, வரம், அபிஷேகம், தரிசனம், வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காய்ச்சி எல்லாம் தருகிறவர். அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். பாவத்தை விட்டு விலகுங்க. ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்து வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபம். நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறேன். உடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். கேட்க ஒவ்வொரு மேலும் உடைய பூர்ண கிருபை இருப்பதான் கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.